இலங்கையோட 35வது போலீஸ் மா அதிபரா கடமையாற்றி அண்மையில மறைந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்னவோட மரணம் இன்னைக்கு நாட்டுல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறியிருக்கு. இவருடைய மரணத்துக்கு அப்புறமா தான் பல விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இந்த ராஜபக்ஷக்கள் தொடர்பான பல விவரங்களும் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான பல விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணமா இந்த மறைந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்னவோட வாக்குமூலமும் காரணமா இருந்திருக்கு. சம்பவ இடத்துல இருந்து கைப்பற்றப்பட்ட 9 மில்லிமீட்டர் பிஸ்டல் ரக துப்பாக்கியில இருந்து எந்த ஒரு கைரேகை தடயங்களும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆதாரம் மங்கலாகிருச்சா, அப்படி இல்லைன்னா இதுல வேற ஏதாவது மர்மங்கள் மறைஞ்சிருக்கா, வீட்டுக்குள்ள வெளியாட்கள் யாராவது வந்தாங்களா, வெளியில இருந்த சிசிடிவி காட்சிகள்ல என்னென்ன காட்சிகள் பதிவாகி இருக்கு, இந்த விவரங்களை முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்னவோட மரணம் தொடர்பான விசாரணைய மேல் மாகாண தெற்கு சிறப்பு விசாரணை பிரிவு தீவிரமா முன்னெடுத்து வருது. இப்படி விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில கசிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் இந்த வழக்க திசை திருப்பி இருக்கு. இந்த விஷயம் தான் இன்னைக்கு நாள்ல இந்த சம்பவத்துல ஒரு சந்தேகத்தையும் எழுப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு உயர் அதிகாரி, அதாவது இந்த விசாரணைகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு விசாரணை அதிகாரி ஊடகத்துக்கு தகவல் வழங்கி இருக்காரு. அவர் வழங்கி இருக்கக்கூடிய தகவலோட அடிப்படையில இந்த சம்பவத்துல பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியில இருந்து எந்த விதமான ஒரு தெளிவான கைரேகையுமே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவா ஒரு துப்பாக்கியால சுடும்போது அதோட இயக்கம் காரணமாகவும் வெளிப்படக்கூடிய வெடிமருந்து காரணமாகவும் அந்த ஆயுதத்துல கடுமையான ஒரு வெப்பம் உருவாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த அதிகப்படியான வெப்பம் காரணமா துப்பாக்கியோட மேற்பரப்புல பதிந்திருக்கக்கூடிய மனித விரல் அடையாளங்கள் அப்படிங்கிறது, அதையும் தாண்டி இந்த கைரேகைகள் முழுமையா அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னும் இந்த போலீஸ் வட்டாரங்கள்ல இருந்து இப்போ தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. குற்றவியல் விசாரணைகள்ல இதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் என்ன, தோட்டாக்கள் என்ன மாதிரியானது, அதையும் தாண்டி இது எந்த காலத்துல சுடப்பட்டது அப்படிங்கிற முழுமையான விவரங்களை லேசாவே கண்டுபிடிக்க முடியும். குற்றவியல் விசாரணைகள்ல பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் என்ன, இந்த தோட்டாக்கள் எத்தகைய தோட்டாக்கள், அதையும் தாண்டி இது எந்த காலத்துல சுடப்பட்டது அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் ரொம்பவே எளிதா கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த துப்பாக்கிய பிடிச்சிருந்தது யாரு அப்படிங்கிறத காட்டக்கூடிய மிக முக்கியமான கைரேகை ஆதாரம் இப்போ மங்கலாகி இருக்கு அப்படிங்கிறது இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்னவோட மரணம் தொடர்பான வழக்குல ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நாள்ல இந்த சம்பவம் தொடர்பா வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவலா இது இருந்தாலும் கூட இந்த விடயம் வெளியில பேசு பொருளா மாறினதுக்கு அப்புறமா பல சந்தேகங்கள் எழுப்பப்படுது. இப்படியான பின்னணியில எழுப்பப்படக்கூடிய முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, சிடி விக்ரமரத்ன உயிரிழக்கும் போது, அதாவது தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு உயிரிழந்ததா சொல்லப்படக்கூடிய இந்த சம்பவத்துல இந்த துப்பாக்கியில கைரேகைகள் பதியல, அப்படி கைரேகைகள் பதிஞ்சிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா யாராவது முன்னாள் போலீஸ் மா அதிபரோட வீட்டுக்குள்ள புகுந்து சுட்டுட்டாங்களா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எழுப்பப்படக்கூடிய முதலாவது கேள்வியா இருக்கு. ஆனா போலீசார் நடத்தின ஆரம்ப கட்ட சோதனை நடவடிக்கைகள்ல இந்த சம்பவம் நடந்த நேரத்துல வீட்டுக்குள்ள வெளியாட்கள் யாருமே சட்டவிரோதமா நுழைஞ்சதுக்கான எந்த ஒரு தடயமும் இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தப்படல. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள், அது மட்டும் இல்லாம வீட்டோட உட்புற பகுதிகளில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் இப்போ தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. முதற்கட்ட விசாரணைகள்ல தான் வெளியில இருக்கக்கூடிய எந்த ஒரு சந்தேகத்திற்கிடமான நபர்களும் சிடி விக்ரமரத்னவர்களோட வீட்டுக்குள்ள போகல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதையும் தாண்டி இப்போ சிசிடிவி காட்சிகள் எல்லாமே மேலும் சோதனைக்குட்படுத்தப்பட்டு வர்றதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த காட்சிகளை ரொம்பவே துல்லியமா ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கதாவும் சொல்லப்படுது. வீட்டுக்குள்ள சந்தேகத்திற்கிடமான விதத்துல யாராவது வந்தாங்களா
அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ள இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளோட நகர்வுகள் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது தொடர்பாகவும் இப்போ தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. அதையும் தாண்டி இப்போ போலீசார் இந்த விசாரணைகள்ல முக்கியமான 2 கோணத்துல விசாரிச்சுக்கிட்டு இருக்கதா சொல்லப்படுது. அதுல முதலாவதா எந்த கோணத்துல விசாரணைகள் நடக்குது அப்படின்னா, இது தவறுதலா நடந்த ஒரு துப்பாக்கி சூடா. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தன்னோட பாதுகாப்பு அதிகாரி கிட்ட இருந்து துப்பாக்கியை வாங்கி அதை பரிசோதிக்கும் போது எதிர்பாராத விதமா துப்பாக்கியில இருந்து தோட்டா பாய்ந்திருக்கா, அப்படி இல்லைன்னா இது நிஜமாவே ஒரு தற்கொலை முயற்சியா, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ அப்படி இல்லைன்னா ஆரோக்கியத்திலேயோ ஏதாவது மன அழுத்தம் இருந்ததா, அதனாலதான் அவர் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தாரா அப்படிங்கிற கோணத்திலையும் இப்போ விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த 2 கோணங்களையும் தவிர்த்து வேற ஏதாவது சதித்திட்டம் இருக்கா அப்படிங்கிறதையும் போலீசார் இப்ப வரைக்குமே முற்றாக நிராகரிக்கல. எது எப்படி இருந்தாலும் இந்த துப்பாக்கியில கைரேகைகள் கிடைக்காத காரணத்தினால தடயவியல் ஆய்வகத்தோட விரிவான அறிக்கை மட்டுமே இப்போ போலீசாரோட நம்பிக்கையா மாறி இருக்கு. இந்த வழக்கு தொடர்பா கடுவலை நீதவான் நீதிமன்றத்துல விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச ஒரு முக்கியமான உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு. சம்பவத்துல பயன்படுத்தப்பட்டதா கூறப்படக்கூடிய அந்த 9 மில்லிமீட்டர் பிஸ்டல் ரக துப்பாக்கி, அதுல இருந்து கைப்பற்றப்பட்ட தோட்டாக்கள், அது மட்டும் இல்லாம வழக்கு தொடர்பான மற்ற எல்லா சாட்சிய பொருட்களையும் எதிர்வரும் 28ஆம் திகதி நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மேல் மாகாண தெற்கு சிறப்பு விசாரணை பிரிவுக்கு நீதவான் உத்தரவிட்டிருக்காரு. எதிர்வரும் 28ஆம் திகதி நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்படக்கூடிய ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகள், அதையும் தாண்டி தடயவியல் அறிக்கைகள் தான் இந்த வழக்கோட மிகப்பெரிய உண்மையை வெளிக்கொண்டு வர போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி இதற்கு முன்னாடி மர்மமான முறையில உயிரிழந்திருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட முன்னாள் பணிப்பாளர் கபில சந்திரசேனவோட மரணம் தொடர்பாகவும், அதாவது அது தற்கொலையா கொலையா அப்படிங்கிறது கூட இப்போ வரைக்குமே உறுதிப்படுத்தப்படலை. அதுக்கான ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகள் இப்போ வரைக்குமே நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்படல, ரொம்பவே தாமதமா இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் அடிக்கடி ஞாபகமூட்டல்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாள்ல அவருடைய மரணம் தொடர்பான வழக்கு விசாரணைகளும் மாறி இருக்கு. இப்படியான பின்னணியில கபில சந்திரசேனவோட மர்மமான மரணம் தொடர்பா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வழக்கு விசாரணைகள மாதிரியே இப்போ அண்மையில உயிரிழந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவோட வழக்கு விசாரணைகளும் மாறப்போகுதா, அப்படி இல்லைன்னா இதுலயாவது சட்டம் சரியான முறையில நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படிங்கிற கேள்விகளும் விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு. நாட்டோட உச்சக்கட்ட பாதுகாப்பு அமைப்போட தலைவரா இருந்த ஒரு முன்னாள் போலீஸ் மா அதிபரோட வீட்டிலேயே துப்பாக்கியில கைரேகைகள் அழியிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ மக்கள் மத்தியில பல சந்தேகங்களை எழுப்பி இருக்கு. எதிர்வரும் 28ஆம் தேதி நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட இருக்கக்கூடிய அறிக்கைகள் மூலமா உண்மை வெளிவருமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தகவல்கள் தொடர்பா, இந்த சம்பவங்கள் தொடர்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.